வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்திரியம். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி, இணைப்பில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் வள்ளலாரும் மகரிஷியும் என்ற தலைப்பிலே கடந்த சில வாரங்களாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் நிறைவு பகுதியாக வள்ளலாருக்கும் மகரிஷி அவர்களுக்கும் அந்த இறைநிலை பற்றிய விளக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்த்து நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றோம். கடந்த சில வாரங்களாக நாம் என்ன பார்த்தோம் என்பதை ஓரிரு நிமிடங்கள் கொஞ்சம் சற்றே திரும்பி பார்ப்போம். முதலாவதாக வள்ளலார் சொல்வது என்ன என்றால், தன்னிலை அறிதல். அதாவது தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று வள்ளலார் பாடுவார். அப்போ நம்ம அருட்தந்தை அவர்கள் நான் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொண்டு நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். இப்ப சுவாமி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, நான் யார் என்பது 2 ஒரு வார்த்தைகள் அடங்கிய ஒரு எளிமையான ஒரு கேள்வி. ஆனால் அந்த நான் யார் என்ற கேள்விக்கான விடையை நாம் தெரிந்து கொண்டால், நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படும். நாம எங்கிருந்து வந்தோம்? நமது மூலம் என்ன? இது போன்ற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் என்று அந்த நான் யார் என்ற ஒரு தத்துவத்தை நமக்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப நான் என்பது உடலா? அல்லது உயிரா? மனமா? அறிவா? என்றால் நான் என்பது எனது அறிவு. எது அங்கு பிரம்மமாக இருக்கிறதோ அதுவே தான் நானாவும் இருக்கிறேன். அப்ப நான் என்பது எனது அறிவு என்பது நாம் முதலாவதாக பார்த்தது. அடுத்ததாக 4 வகை ஒழுக்கங்களை வள்ளலார் அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்பதாக ஒரு 4 ஒழுக்கங்களை வள்ளலார் அவர்கள் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். அது நாம் பார்த்தோம். அருட்தந்தை அவர்கள் 5 ஒழுக்க பண்பாடு நமக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது உடல் உழைப்பை கொண்டு வாழ்வது, பிறருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தராமல் இருப்பது, உணவுக்காக பிறவி கொள்ளாத நோன்பு, பிறருடைய வாழ்க்கை சுதந்திரத்தை பாதுகாப்பது, பிறர் துன்பம் போக்குவது என்ற ஒரு ஒழுக்க நெறியை அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் 5 ஒழுக்க பண்பாடை சுருக்கி 2 ஒழுக்க பண்பாடாக நமக்கு கொடுத்திருக்காங்க. அதற்கடுத்ததாக குருவின் தொடர்பு எவ்வளவு இன்றியமையாதது என்பதை நாம் சிந்தித்தோம். அதை நம்ம குருவின் மேன்மையாக ஒரு தலைப்பில் அதை பற்றி சிந்தித்தோம். அடுத்ததாக பெண்ணினத்தை எவ்வாறு நாம் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும் என்பதில் இருவருக்கும் எத்தகைய ஒரு உயர்ந்த ஒரு கருத்து இருந்தது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். கடந்த வாரம் நாம் வேண்டுவன அப்போ என்ற ஒரு பொருள் பற்றி இறைவனிடம் நாம் எவ்வாறு வேண்ட வேண்டும் என்பது பற்றி நம்ம பார்த்தோம். வள்ளலார் அவர்கள் எப்படி அந்த ஒருமையுடன் எனது திருமணி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று அந்த ஒரு பாடல், அருட்தந்தை அவர்கள் நிறைய வேண்டும் என்ன வேண்டுதல் என்பது பற்றியும் நம்ம சிந்தித்தோம். இன்றைய தினம் அந்த இறைநிலை பற்றி வள்ளலார் மற்றும் மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை நாம் பார்த்து நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். வள்ளலார் அவர்கள் இறைவனை ஜோதி வடிவமாக கண்டவர்கள். உருவ வழிபாட்டின் இறுதி நிலையே அருட்பெரும் ஜோதி என்று உணர்த்தியவர்கள். எல்லாவற்றையும் ஒன்று என காணும் உணர்வை வளர்ப்பதுதான் அந்த அருட்பெரும் ஜோதி. அப்படி ஒவ்வொரு உயிருக்குள்ளாகவும் அணு இருக்கிறது. அந்த அணுவில் ஒளி பொதிந்து இருக்கிறது. அந்த உயிருக்கு உயிராக விளங்குவது அந்த ஒளிதான். அந்த ஒளிதான் உயிரை வளர்க்கிறது. எனவே உயிர், ஒளிர், அறிவு என்று வள்ளலார் விளக்குகின்றார்கள். அப்படி அந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த ஒளியைத்தான் கடவுள் என்று கருதி அருட்பெரும் ஜோதி என்ற பெயரை வைத்தார்கள் வள்ளலார். அப்போ உள்ளத்துக்குள்ளே ஒளியாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை வேறெங்கெல்லாம் தேடி வாடி மாண்டவர்கள் கோடான கோடி என்பது அவருடைய கருத்து, வள்ளலாருடைய கருத்து. அதைதான் நாம் ஒரு பாடல், சித்தர் பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே என்று சிவவாக்கியர் என்ற சித்தர் பாடினார். ஆக இந்த நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் தேடி பல நாட்கள் வீணாக கழிந்து போய் அதனால் மனம் வாடி மாண்டு போன மனிதர்கள் பல கோடிக்கணக்கான எண்ணிறந்த கோடி மக்கள் என்பது இந்த சிவாகியர் விளக்கும் பாடல். அப்படி இந்த இறைவனை தேடி நிறைய பேர் வந்து அது ஒரு காண முடியாது தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ வள்ளலார் என்ன சொல்கிறார்? கருணையும் அருளும் ஒரு இறைவனுடைய ஒரு இயல்புதான். கருணையை அடக்கமாக கொண்டு அந்த விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி, அது தனியாக ஒரு பொருள் கிடையாது. அந்த அருள் ஜோதியே அது அதனுடைய தன்மையாக இயல்பாக பிரிபற்று விளங்குகிறது. ஆக அந்த அருளே தயவாகவும், ஜோதியே அறிவாகவும், கருணையாகவும் இருக்கின்றது. ஆக இந்த கருணை என்பதை தயவு என்ற வார்த்தையால் வள்ளலார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கடவுள் உண்மையாயும் அதுவே நம்மில்
பேரின்ப வாழ்வு பெற செய்வதாகவும் உள்ளது. தயவு நிலை பொருந்தி ஜீவ தயவு புரிந்து வர உள்ளுணர்வாக உள்ள அன்பும் கருணையுமான கடவுள் உண்மை உயிர் உடம்பு முழுவதும் நிரம்பி வாழ்வினை ஓங்கச் செய்யும் என்று வள்ளலார் அவர்கள் விளக்குகின்றார்கள். அப்ப அந்த அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் எல்லா உயிர்களிடமும் கருணையோடு இருக்கின்றான். ஆதலால் அதனை தனிப்பெரும் கருணை என்று பெயரிட்டு அழைத்தவர்கள் வள்ளலார். அப்போ தனிப்பெரும் கருணை என்பதற்கு நமது மகரிஷி அவர்கள் என்ன ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், அருட்பெரும் ஜோதி என்ற மந்திரம் இறைநிலையை உணர வேண்டும் என்பதற்காக வள்ளலார் தந்தது என்று சாமி சொல்லுவாங்க. அப்ப மகரிஷி என்ன சொல்லாங்க, அந்த வள்ளலார் கூறிய அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு மந்திரம் இறைநிலையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக வள்ளலார் நமக்கு வழங்கியது. அப்படி உணரும் போது தன்னுடைய அறிவே முழு முழு விளக்கமாக அது மெய்ப்பொருள் விளங்கிய விளக்காக அதுவே ஜோதியாக ஒளியாக அமர்ந்து இருக்கின்றது என்கின்ற உண்மையை அருட்பெருஞ்சோதி என்ற வார்த்தை குறிக்கின்றது என்று சாமியை குறிப்பிடுவாங்க. ஆக அந்த தனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களை கூட நன்றாக வாழ வேண்டும், அருள் பெற்று ஓங்க வேண்டும் என்று நினைத்து வாழ்த்தி இறைவனை வணங்கி வேண்டிக் கொள்ளும் அளவுக்கு பெற்ற திருப்பம் எதுவோ அதுதான் தனி பெரும் கருணை. அந்த தனிப்பெரும் கருணை நமக்குள்ளாக விளங்கும் போது நாம எந்த உயிருக்கும் துன்பம் தர மாட்டோம். இன்னும் அதற்கும் ஒருபடி மேலாக துன்பப்படுபவர்களுக்கும் நாம் நன்மையை செய்வோம். ஆக எல்லா உலகங்களையும் உயிர்களையும் பொருட்களையும் உடையதாகவும் எல்லாம் செய்ய வல்லதாகவும் இயல்பாக உண்மை தன்மை உடையதாகவும் இயற்கை அறிவாகவும் இயற்கை இன்பமாகவும் அவ்வவிடத்து அனாதியே பாசம் இல்லாததாகவும் சுத்த அருளாகியும் அருள் வெளியில் அருள் நெறி விளங்க அருள் நடனம் செய்து விளங்கக்கூடியது அருட்பெரும் ஜோதி. ஆக அந்த அருட்பெரும் ஜோதி எவ்வுயிரிலும் எப்பொருளிலும் எல்லா அண்டங்களிலும் அந்த அண்டங்கள் சுழன்று கிடக்கக்கூடிய இந்த வான்வெளி முழுதும் பரவி கிடக்கின்றது. அதன் உண்மை நிலை ஆசையில்லாத உள்ளத்து மலர்ந்து நிற்கின்றது என்று வள்ளலார் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆசைகளை நாம் விட்டுவிட்டால் அன்றி அருட்பேறு எய்துவது இயலாது. ஆசை விட்டார்க்கு அருள் புரியும் பரமனை அடைதற்கு தடையாக உள்ள அந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூன்றும் வாழ்வில் நமக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுக்கின்றது. அவை மலை போல கடல் போல காட்சி அளிக்கின்றது என்பதாக வள்ளலார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்போ நமக்கு இவர் சொல்லுவார், அதாவது பட்டினத்தார் சொல்வார், அது இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, உடலுக்குள் நின்று உழவினதை காணாமல் கடல் மலை தோறும் திரிந்து கால் அழுத்தேன் பூரணமே, என்னை அறியாமல் எனக்குள்ளே நீ இருக்க உன்னை அறியாமல் உடல் இழந்தேன் பூரணமே, அண்ட பிண்டம் எல்லாம் அணுவுக்கு அணுவாய் நீ கொண்ட வடிவின் குறிப்பறியேன் பூரணமே என்று பட்டினத்தார் பாடுவார். அப்போ உடலுக்குள் இறைவன் என்று உலவிக் கொண்டிருக்கிறான். அது தெரியாம நம்ம என்ன பண்றோம்? கடல் மலை தோறும் திரிந்து கால் அழுத்து போகின்றோம். அப்ப என்னை அறியாமல் எனக்குள் நீ இருக்க, உன்னை அறியாமல் நான் உடல் நலம் இழந்தேன். அப்ப அண்ட பிண்டம் எல்லாம் அணுவுக்கு அணுவாய் நீ கொண்ட வடிவின் குறிப்பறியேன் பராபரமே அப்படின்ட்டு பாடுவார். சாரி பூரணமே என்று பட்டினத்தார் பாடுவார். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இறைவன் நமக்குள்ளாகத்தான் இருக்கின்றான். ஆக இந்த அழியக்கூடிய உடம்புக்குள் அழியாத மெய்ப்பொருளாக இருப்பது அதுவேதான். அது இந்த உயிருக்கு உயிராக கலந்து உணர்வு இன்பம் தருகின்றது. பொருட்களை பற்றுவதும் பற்றாமல் விடுவதும் பற்றிய பொருளுக்குள் ஒடுங்குவதும் மீளவும் புகைந்து ஓங்குவதும் சுடுவதும் தீண்டிய பொருளை சுட்டு புண்ணாக்குவதும் ஒளி மிகுந்து ஓங்குவதும் எவ்விடத்தும் தானேயாக விளங்குவதும் அதுவே ஆதியும் அந்தமும் இல்லாத மெய்ப்பொருள். எங்கும் எல்லா பொருளிலும் கலந்து இருப்பதோடு தனித்தும் நின்று இயங்கக்கூடிய ஒரு சுத்த வெளி அது. அது மாதிரி என்ன சொல்றாங்க, எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்திருக்கிறது என்று வள்ளலார் சொல்கின்றார். வள்ளலார் எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்திருப்பது அந்த இறைநிலை என்று தெளிவுபடுத்துகின்றார்கள். மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க, மாசற்ற ஒளி ஊடே மறைந்திருக்கும் இருள் போல ஈசன் அறிவில் இருக்கும் நிலை. அப்ப 2 பேரும் ஒண்ணுதான் சொல்றாங்க. வள்ளலார் எள்ளுக்குள் எண்ணெய் போல இறைவன் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறான் என்பதை தெளிவாக்குகின்றார்கள். நமது தந்தையவர்கள் அந்த எப்படி மாசற்ற ஒளிக்கு ஊடாக என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அது இருள் தான் நிறைந்திருக்கிறது. அதுபோல ஈசன் நமது அறிவில் இருக்கும் நிலை. அதை முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நான் யார் என்றால் நான் என்பது எனது அறிவு. அறிவு எங்கே இருக்கிறது என்றால் நமது உடலில் இருக்கக்கூடிய அந்த விண் என்ற உயிரின் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி அது அறிவாக பிரம்மமாக நமக்குள்ளாக இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்ப வள்ளலார் எட்டும் இரண்டும் என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள். எட்டும் இரண்டும் என்றிட்டு வாங்குதல் எட்டும்படி செய்தீர் என்று குறிப்பிடுவார்கள். அப்போ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, எட்டு என்பதை தமிழ்ல என்ற ஒரு எழுத்து குறிக்கும். 2 என்பதை உ என்ற எழுத்து குறிக்கும். அப்போ என்பது அரூபம், உ என்பது உருவம்.
அப்போ பொதுவா வந்து சாமி சொல்லுவாங்க, "எட்டும் இரண்டும் தெரியாதவருக்கு என்ன சொன்னாலும் புரியாது" அப்படின்னு என்பது ஒரு கிராமத்து பழமொழி. அந்த பழமொழியை நாம் கேட்கும்போது நமக்கு என்ன தோன்றும் என்று சொன்னால், படிக்காதவர்களிடம் நாம் எதை சொன்னாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது கல்வி, அறிவு இல்லாதவர்களிடம் நாம் எதை சொன்னாலும் அவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் பொதுவான ஒரு விளக்கம். ஆனால் இங்க என்ன சொல்றாங்கன்னா, 8 என்று சொல்லக்கூடிய அந்த அருவம், அதுவே உ என்று சொல்லக்கூடிய உருவமாக மலர்ந்திருக்கிறது என்பதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த இருப்பு நிலையாக இருக்கக்கூடிய வெளியானது அரூபமாக இருக்கின்றது. அதிலிருந்து தோன்றிய இயக்க ஆற்றலான விரைவு அதன் உயிராக உள்ளது. அரூபத்தை அ என்றும், விரைவை உயிர் உ என்றும் கூறி, இந்த 2ம் சேர்ந்த ஒன்றே காந்தம். இந்த காந்தம் தான் உருவம், ஒலி, ஒளி, சுவை, மணமாக தன்மாற்றம் அடைகிறது என்ற குறிப்பில் 8ம் 2ம் அறியாதவர் பாமரர் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. அப்ப அந்த 8ம் 2ம் என்ற சொல் இறைநிலையான இருப்பையும், அதன் இயக்க அலையான சக்தியையும் குறிப்பதே ஆகும். இது என்று மகரிஷி அவர்கள் நமக்கு விளக்கம் தராங்க. அப்ப அந்த காந்தத்துல தான் இந்த பேரியக்க மண்டல ரகசியங்கள் அனைத்தும் அடங்கி இருக்கின்றன. காந்த நிலையை கொண்டே இந்த பிரபஞ்சம் ரகசியங்கள் அனைத்தையும் நம்மால் உணர முடியும். இருப்பு நிலையாக இருக்கக்கூடியது அந்த இறைநிலை என்ற அந்த சுத்தவெளி சிவம், அதன் இயக்க ஆற்றலாக இருக்கக்கூடிய இறைத்துகள் சேர்ந்து காந்தமாக விளங்குகிறது என்று அந்த 8ம் 2ம் என்றிட்டு வாங்குதல் எட்டும்படி செய்தீர் என்று வள்ளலார் கூறிய அந்த ஒரு சொல சொ சொ விளக்கத்திற்கு அருட்தந்தையர்கள் சிறப்பான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறாங்க. அடுத்ததாக சாகா தலை, வேகா கால், போகா புனல் அப்படின்றத பார்க்கலாம். சாகா தலை என்பது ஞானம். பிறவிகள் அனைத்தும் தொடர்ந்து வருவது ஞானம். எனவே அது சாகாத ஒரு தலை எனப்படும். சாவு இல்லாதது, தலையானது என்பதால் அது முதன்மையானது என்றும் பொருள்படும். எனவே அது சாகா தலை. வேகா கால் என்று சொன்னால், அது வந்து அழியாத உயிர். அதிலிருந்து தோன்றிய அந்த உயிர். இது பிறப்பில் விளங்குவதாகவும், மரணத்தில் சுருங்கி மறைவதாகவும் உள்ளது. அத வந்து நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கும்போது, அத சுருக்கமா வேகா கால் என்று சொல்கின்றோம். வேறு ஆகாத காற்று. அததான் வேகா கால். அப்ப வேறு ஆகாத காற்று, அது உயிர். சுத்தவெளியிலிருந்து தோன்றிய அந்த விண், அது வேறுபடாத தன்மை உடையதாக இருக்கிறது. அப்ப சுத்தவெளி என்பது உண்மை. அந்த சுத்தவெளியிலிருந்து தோன்றிய அந்த உயிர், அது வேகா கால். அதுக்கப்புறம் போகா புனல். அது போகா புனல் என்பது இதுதான் இந்த நமது உடலுக்குள்ளாக இருந்து இந்த உயிர் விளங்க, இந்த உயிருடல் வளர காரணமாக இருக்கிறது. அதை நம்ம போகா புனல் என்று சொல்லுவோம். இத சாமி வந்து எப்படி சொல்றாங்கனாக்க, இத வந்து பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்ற 3ஐயும் குறிப்பது. அப்ப அந்த மனித பிறவியானது முழு பக்குவம் அடையும் காலத்தை இந்த 3ம் வெளிப்படும். மற்றபடி எந்த பொருளிலும், எந்த உயிரிலும் இவை மறைமுகமாக இருந்து விளங்குகிறது. அப்ப சுவாமி வந்து வள்ளலார் அருளிய இந்த 3 சொற்களுக்கும் ஒரு விளக்கம் குடுக்குறாங்க. என்ன விளக்கம் குடுக்குறாங்க? இறைநிலை என்பது சாகா தலை. சாகாக்கால் என்பது இறைநிலை. இறைநிலை என்பது சாகா தலை. அதிலிருந்து பிறந்த விண் எனும் துகள்கள் சுத்தவெளியிலிருந்து உண்மையிலே வேறுபடாத ஒரு தன்மை உடையதாக இருப்பதால், அதற்கு வேகாக்கால். அப்போ அதிலிருந்து தோன்றிய துகள், விண் துகள், அது உயிர். அந்த விண் சுழற்சினால அதிலிருந்து வெளிப்படக்கூடிய இறைத்துகள் அது காந்தமாக மாறுகிறது. அது எல்லா இடங்களிலும் ஊடுருவி நிறைந்து இருக்கிறது. அப்ப அந்த விண்ணின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய காந்தம் அனைத்திலும் ஊடுருவி பாயக்கூடிய ஒரு பாய்ம பொருளாக இருப்பதால், அத வந்து நம்ம என்ன சொல்றோம்? போகா புனல் என்று இப்படி 3ஐயும் சொல்லலாம். இததான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? போகா புனல். அப்ப சாகா தலை என்பது இறைநிலை, வேகா கால் என்பது அதிலிருந்து தோன்றிய விண் எனும் உயிர், அதிலிருந்து வரக்கூடிய காந்தம் அதுதான் போகா புனல். இத வந்து நம்ம இன்னும் சொல்லுவோம். சத், சித், அனந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சத் என்றால் மெய்ப்பொருள், சித் என்றால் அதிலிருந்து தோன்றிய விண் என்ற உயிர், அனந்தம் என்றால் அதிலிருந்து தோன்றிய காந்தம், இன்னும் எண்ணிறந்த தோற்றங்கள் அனைத்தும் சேர்ந்தது. அதான் சத், சித், அனந்தம், சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம். இத வந்து மகரிஷி ஒரு கவியில குடுத்திருக்காங்க. வேகாத கால் பரம அணுவேயாகும். வேகாத கால் பரம அணுவேயாகும். வெந்தவெல்லாம் அதன் மோதல் இயக்கத்தால் ஆம். சாகாத தலை ஆதி நிலையே அன்றோ! சாத்திரங்கள் கூறுவதைப் புரட்டிப் பாரீர். போகாத புனல் அறிவே. புத்திக்குள்ளே புகுந்து புகுந்தே அனைத்தும் போகும் நிற்கும். மோகாதி அருகுணங்கள் எழாமல் காத்து மோனத்தில் பயின்று வர மிரட்சி போகும் என்று ஞானக்களஞ்சியம் என்ற அந்த நூலில் நமக்கு இந்த வேகாத கால் என்று சொல்லக்கூடியது இன்னும் போகாப்புணல் சாகாத்தலை போகாப்புணல் இந்த 3க்கும் மகரிஷி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வள்ளலார் என்ன சொல்கிறார் என்று பார்த்தால்
ஒருவர் தான் செய்த செயல்களை நினைந்து அதன் கொடுமைகளை உணர்ந்து வருந்துவது தன்னை தூய்மை செய்து கொள்வது என்று சொல்கிறார்கள். தூய்மை பெற விரும்பும் அனைவரும் தம்முடைய குற்றங்களை தாமே உணர்ந்து வருந்தி அவை பின்னரும் உண்டாகாதவாறு காத்துக்கொள்வது தன்னை அறிதலின் பயன். அப்ப அந்த தன்னை அறிந்து இன்புற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நாம் என்னெல்லாம் செயல்கள் செய்கிறோம்? அந்த செயல் பிறருக்கு நன்மை தருகிறதா? துன்பம் தருகிறதா? என்பதை நாம் பார்த்து நன்மை தரும் செயல்களையே செய்வதற்கும் துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்யாமல் இருப்பதற்கும் தான் அது அந்த தன்னை அறிதல் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை தேவையாக உள்ளது. சோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இதனால் உயிர் உணர்வு மேலிட்டு உயிர்களில் சிறந்த இந்த மக்களுயிர் செய்கின்ற குற்ற வகைகளை எண்ணி பார்த்து உயிரினங்கள் அனைத்தையும் ஒப்பு நோக்கி அவை செய்யும் குற்றம் அனைத்தும் தம்மேலிட்டு இந்த ஆன்ம கோடிகளை உய்விக்க வேண்டும் என்பது வள்ளலாருடைய கோட்பாடு. அப்ப சுவாமிஜியும் அதே லைன்ல தான் போறாங்க. மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க? தன் மனிதன் கொள்ள வேண்டிய மன தூய்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ஞானக்களஞ்சியம் நூலில் குற்றம், குறை, பகை, கோள் சொல்லல், வஞ்சம் 5ம் ஒழித்து நற்றவம், நட்புணர்வு, நலம் பிறர்க்கு செய் தகுதி, ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு 5ம் பெற்று அதன்படி வாழ்ந்தால் பேரற வாழ்வாகும் அது என்று அருட்தந்தை அவர்கள் ஞானக்களஞ்சியம் நூலில் கொடுத்திருக்காங்க. எப்படி வள்ளலார் பிற உயிர்கள் துன்பம் செய்தால் கூட அவர்கள் மேல நம்ம கருணையோடு இருக்கணும். அந்த குற்றத்தை மன்னித்து எல்லா உயிரும் ஒன்று என்று ஒப்பு நோக்க வேண்டும் என்று கூறுகின்றார்களோ, அதே போல அருட்தந்தை அவர்கள் இந்த குற்றம் சொல்வது, குறை சொல்வது, பகை கொள்வது, கோள் சொல்வது, வஞ்சம் என்ற 5ஐயும் ஒழித்து நல்ல தவம், நட்புணர்வு, நலம் பிறர்க்கு செய்யக்கூடிய தகுதி, ஞான நெறி நாட்டமோடு மன்னிப்பு என்ற 5ஐயும் பெற்று நாம் வாழ்ந்தால் அதுதான் சிறந்த அற வாழ்க்கை என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். நிறைவாக வள்ளலார் தன்னுடைய கடைசி காலத்தில் சொன்ன ஒரு விடயம் என்னவென்று பார்க்கும்போது, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்றதுதான் கடைசி காலங்களில் வள்ளலார் வாழ்ந்த அந்த கடைசி காலங்களில் சொன்ன ஒரு செய்தியாகும். இதற்கு என்ன பொருள் என்பதை அருட்தந்தை அவர்கள் எப்படி விளக்கம் கொடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பிரபஞ்சம் முழுவதும் இந்த 5 பூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களாகிய அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்பதுல விண் என்பதை உணர்ந்தால் அது நுண்ணிய பொருட்கள் மற்றும் இந்த உலக பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்துக்கும் மூலம் அதுதான். அந்த விண் தான் என்பதை அறியலாம். அப்போ எந்த ஒரு பொருளையும் நாம் பிரித்து கொண்டே போனால் அது கடைசியில் எங்கு போய் முடியும் என்று பார்க்கும்போது அது விண்ணில் தான் முடியும். அந்த அளவுக்கு ஒரு நுண்ணிய பொருள் எதுவோ அதுதான் விண். அந்த விண் என்ற சேர்க்கையில தான் அது காற்றாக 5 பூதங்களாக மாறி இன்னும் கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமாகவும் மாறி இருக்கிறது. அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்கு முன்னதாகவும் கடைசியாகவும் இருக்கக்கூடிய பொருள் என்னவென்றால் அது பரம்பொருள். அப்ப அந்த மெய்ப்பொருள் என்பது அந்த இறைநிலை. அதை நம்ம ஆதி, அனாதி, பூரணம் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கின்றோம். அதைத்தான் அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எதை நாம் ஆதி என்று சொல்கிறோமோ, அனாதி என்று சொல்கிறோமோ, இறைநிலை, சுத்த வெளி, தூய வெளி என்றெல்லாம் நாம் சொல்கின்றோமோ, அதனே தான் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப அந்த கடைசி நிலையான பரம்பொருளே மனிதன் சேர வேண்டிய இடமாக இருக்கிறது. அதை கடை தேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடை விரித்தேன் என்று வள்ளலார் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர் விரித்த கடை என்றுமே உள்ளது. அவரவர்கள் விரும்பக்கூடிய அளவுக்கு வேண்டிய அளவுக்கு அதிலிருந்து நாம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த காலத்தில் வள்ளலார் விளக்கிய அந்த இறை அனுபவத்தை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே கொள்வார் இல்லை என்று சொல்கிறார். அப்போ மெய்ப்பொருளை விளக்க ஒவ்வொருடைய அறிவையும் உயர்த்த வல்ல வழியாக ஒரு மெய் விளக்க வழியாக வந்ததுதான் அந்த சத்திய ஞான சபை. அப்போ அந்த இறைநிலை பற்றிய விளக்கத்தை வள்ளலார் அவர்கள் கொடுக்கின்றார்கள். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம் என்று பார்க்கும்போது, ஆரம்ப காலங்களில் நாம் வள்ளலாரை சற்று சிந்தித்து பார்த்தால் அவர் பக்தி மார்க்கத்திலிருந்து ஆரம்பிச்சிருப்பார். அது அந்த விநாயகர், முருகன் இப்படிலாம் வழிபாடெல்லாம் சொல்லி 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 நிறைவாக அந்த எது இறைநிலை என்று கண்டபோது அவர் அதை அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை என்று சொன்னபோது மக்கள் அவரை விட்டு பிரிந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு காலத்துல பக்தி மார்க்கத்துல இவ்வளவு பாடல்கள் எழுதிய அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் எவ்வாறு கடைசியில நிறைவாக அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை என்று அந்த சுத்தவெளிதான் எல்லாமாக இருக்கிறது என்று மக்களுக்கு ஒரு ஐயம் வரும். அதை பற்றி மகரிஷி அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. அப்ப அந்த அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலாரின் அருட்பாக்களில் மனதை பறிகொடுத்த நமது அருட்தந்தை அவர்கள் வள்ளலாருடைய வாழ்க்கை சரித்திரத்தை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து அவருடைய ஆன்மீக வாழ்க்கை முற்பகுதி பக்தி மார்க்கத்தில் இருந்தது, பிற்பகுதி முழுவதும் முழுக்க முழுக்க அந்த அத்வைத மெய்ப்பொருளில் தோய்ந்து இருந்தது என்ற ஒரு நிலையை அருட்தந்தை அவர்கள் உணர்ந்தார்கள்.
அந்த நிலையை ஒரு கவியின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள் நமது அருட்தந்தை அவர்கள். அற்புதமாம் அறிவினுடைய தத்துவத்தை அறிந்துவிட்ட ஞானிகளும் ஆரம்பத்தில் கற்பனையில் மயங்கி வாழ்ந்த காலம் உண்டு. கருத்து நிலைக்கு ஏற்ப அவ்வப்போ நூல்கள் செய்தார். தற்பரத்தை கண்ட பின்னர் எழுதியுள்ள தத்துவங்களுக்கு அவை முரண் என்றாலும் நற்பரத்தை நாடிச் சென்ற வழியை காட்டும் நாம் அறிந்தோம் அத்தனையும் நன்மை என்றோ என்று ஞானக்களஞ்சியம் நூலில் ஒரு அற்புதமான கவியை கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு ஒரு திகைப்பு வரும், ஒரு மலைப்பு வரும். இப்படிலாம் ஆரம்ப காலத்தில் பக்தி மார்க்கத்தில் இத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறார்களே, நிறைவாக இவ்வாறு பாடி முடித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அற்புதமான விளக்கத்தை அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி ஞானிகளாக இருந்தவர்கள் கூட ஆரம்ப காலத்தில் பக்தி மார்க்கத்தில் இருந்த காரணத்தினால் அதற்கொற்ப கவிகள் எழுதியுள்ளார்கள். ஆனால் உண்மை நிலையை உணர்ந்த பின்னால் அவர்கள் அதற்கு அதன் பின்னர் வரக்கூடிய கவிகள் அதை உணர்த்துவதாக இருக்கும். இது அனைத்தும் நன்மை என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். நற்பரத்தை நாடி சென்ற வழியைத்தான் அது காட்டுகிறது. அதை நாம் அறிந்து கொண்டோம். அத்தனையும் நன்மையே என்று அப்படி அந்த உருவ வழிபாட்டுல இருந்து அவங்க உண்மை நிலையை உணர்ந்தாங்க. நம்ம சுவாமியும் இளம் வயதில பக்தி மார்க்கத்துல இருந்தாங்க. உருவ வழிபாட்டுல இருந்தாலும் அவர்கள் உண்மையை உணர்ந்த பின்னால், அந்த ஞானம் பெற்ற பின்னால், அவர்கள் அதிலிருந்து விலகி அந்த ஞான மார்க்க வழியை முழுதுமாக பின்பற்றினார்கள் என்பது நாம் அறிந்த விஷயம். அப்படியாக நாம பார்க்கும்போது, இருவருமே கிட்டத்தட்ட ஒரே பாதையில் பயணித்துள்ளார்கள் என்பது நமக்கு தெரிய வரும். ஆக வள்ளலார் அவர்கள் அந்த சுத்த சன்மார்க்க சங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கத்தை வடலூருக்கு அருகில் உள்ள கருங்குழி என்ற ஊரில் 1865ஆம் ஆண்டு அந்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார்கள். அதனுடைய முக்கியமான சில கோட்பாடுகள் நாம் ஏற்கனவே ஒரு முறை பார்த்திருக்கோம். கடவுள் ஒருவர் தான், அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். கடவுளை உண்மை அன்பால் ஜோதி வடிவில் வழிபட வேண்டும். சிறு தெய்வ வழிபாட்டை தவிர்க்க வேண்டும். தெய்வங்கள் பெயரால் உயிர் பலியிடக்கூடாது. மது மாமிசம் தேவையில்லை. சாதி சமய மத மொழி நிற தேச வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். எந்த உயிரையும் தம் உயிர் போல் எண்ணி ஆண்மனைய ஒருமைப்பாட்டை நாம் பின்பற்ற வேண்டும். ஏழைகளின் பசி தவித்தலாகிய ஜீவகாருண்ய மோட்ச வீட்டின் அதுதான் மோட்ச வீட்டின் திறவுகோல். புராணங்கள் சாத்திரங்கள் முடிவான உண்மையை தெரிவிக்காது. சாகாதவனே சன்மார்க்கி என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடுகளை உடையதுதான் நம்ம அந்த சன்மார்க்க சங்கம். அது நிறுவப்பட்ட ஆண்டு 1865ஆம் ஆண்டு. ஆக எதற்காக அந்த சன்மார்க்க சங்கத்தை ராமலிங்க அடிகளார் நிறுவினார்கள் என்று பார்க்கும்போது, அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைத்திடவும், அடைந்த அவரெல்லாம் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தன்னை இக்காலத்தில் இறைவன் வருவித்தான் என வள்ளல் பெருமாள் கூறுவார்கள். அப்ப இறைவன் எதற்காக அவருக்கு அருள் புரிந்தார் என்றால், அதை ஒரு கவியில சொல்றாரு வள்ளலார். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்க தடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என்னை இந்த உலகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று 6ஆம் திருமறையில் ஒரு பாடல் வருகின்றது. அப்படியாக இந்த அந்த அகத்துல கருத்து இருக்காங்க, புறத்துல வெளியில பாக்குறதுக்கு நல்லவங்களா இருக்காங்க. ஆனா அவருடைய கருமையும் தூய்மையாக இல்லை. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் அவருடைய மனதை எல்லாம் தூய்மைப்படுத்தி இந்த சுத்த சமரச சன்மார்க்க சங்கத்தில் சேர்த்து இந்த வாழும் காலத்திலேயே இறை உணர்வு பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகவே இறைவன் என்னை இறைவன் எனக்கு அருள் புரிந்தான். இறைவன் அருளை நான் பெற்றேன் என்று வள்ளலார் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதையே வழியில நம்ம பார்க்கும்போது நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொல்வார்கள், வள்ளலார் விட்டு சென்ற பணியை நான் தொடர்ந்து செய்து வருகின்றேன் என்று மகரிஷி சொல்லுவாங்க. அததான் நம்ம பார்க்கும்போது அற்புதமான ஒரு கவி ஒன்று நமது காந்த தத்துவம் நூல்ல இருக்கும். தெய்வம் உயிர் சீவகாந்தம் திருநடனம் மறைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது. ஐயமின்றி அனைவரும் இவ்வரும் பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாய் உய்யவோர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம் உண்மை தெய்வம் உயிர் அறிவு உணர்த்திவிட்டது இந்த நாள் செய்ய உள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். அப்ப இன்னைக்கு உலகத்துல என்ன சிக்கல் இருக்குது? எது தெய்வம் தெரியல, எது உயிர் தெரியல, எது ஜீவகாந்தம் தெரியல. அந்த தெய்வம் உயிர் சீவகாந்தம் திருநடனம் மறைபொருள் தெரியாமல் உலகம் திகைத்து இன்று சிக்கல் ஏற்று தவிக்கின்றது. அப்போ சந்தேகத்திற்கே இடமில்லாமல் ஐயமின்றி அனைவரும் இந்த அரும்பொருள் விளங்கி
அனைத்து விஞ்ஞானமும் மெய்யறிவு நோக்கி முழுமையாக போவதற்கு ஒரு சிறந்த வழி இந்த காந்த தத்துவம். அப்புறம் என்ன சொல்றாங்க சுவாமிஜி? உண்மை, தெய்வம், உயிர், அறிவு உணர்த்தி விட்டது இந்த நாள். அற்புதமான வரி. உண்மை, தெய்வம், உயிர், அறிவு உணர்த்தி விட்டது இந்த நாள். செய்யவுள்ள கடமையோ இச்சீரறிவு உலகெல்லாம் சிறப்புடனே பரவ ஏற்ற சீரிய தொண்டாற்றுவோம். எப்படி வள்ளலார் சொல்றாரு, இந்த உலகத்தில் இன்னைக்கு எல்லாரையும் நம்ம திருத்தணும்னு அததான் மகரிஷி சொல்றாங்க. சோ இந்த கடமை தான் இன்று நம்ம செய்ய வேண்டியது. அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் உலக சமுதாய சேவா சங்கம் 1958ஆம் ஆண்டு எவ்வாறு வள்ளலார் அவர்கள் அந்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தார்களோ, அதே போன்று அருட்தந்தை அவர்களும் அந்த 1958ஆம் ஆண்டு அந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆரம்பித்து, அதனுடைய முக்கிய நோக்கமாக அது உலக அமைதி என்பதாக உள்ளது. அப்ப அந்த உலக அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால், அது தனிமனித அமைதி மூலமே சாத்தியமாகும். அப்போ ஒரு தனி மனிதன் அமைதி பெற்றால், அந்த தனிமனித அமைதியானது குடும்ப அமைதியாக பரவி, சமுதாய அமைதியாக விரிவடைந்து, அது நாடு இன்னும் பல நாடுகள் சேர்ந்த உலகமாக அது விரிவடைய வேண்டும். எனவே அந்த அனைத்து பயிற்சிகளையும் அவங்க அந்த தனி மனிதனுக்கு அவங்க குடுத்திருக்காங்க. குடுத்து அதன் மூலமாக அது உலகம் முழுவதும் பரவ வேண்டும். அதான் இங்க குடுத்திருக்காங்க. செய்ய உள்ள கடமை இந்த சீரழிவு உலகெல்லாம் சிறப்புடன் பரவுவதற்கு ஏற்ற ஒரு சீரிய தொண்டாற்றுவோம் என்று சொல்லி, அப்போ அந்த தியான யோகத்தை பற்றி ஒரு பாடலை பார்த்து நாம் நிறைவு செய்து கொள்வோம். அப்ப வள்ளலார் என்ன பாடுறார்ன்னா, "நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் அம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே" என்று வள்ளலார் சொல்கிறார். ஆக நான் என்ன சொல்றார் கடைசியா பாருங்க, புனைந்துரையேன். நான் ஏதோ கற்பனையாக சொல்லல. பொய் புகழேன். நான் பொய்யான விஷயம் எதையும் சொல்லவில்லை. சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில், சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று அந்த மரணமிலா பெருவாழ் வாழ்வதற்கு வள்ளலார் நம்மை அழைக்கின்றார்கள். அததான் அருட்தந்தை அவர்கள் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே வெளிப்பாய் நிற்க இறைநிலையை தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று அருட்தந்தை அவர்கள் அந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்படி எல்லாம் நம்ம பார்க்கும்போது இருவரும் எது இறைநிலை என்பதை விளக்கியுள்ளார்கள். ஆக நாம் முன்னரே சொன்னது போன்று எந்த ஒரு பணியை வள்ளலார் அவர்கள் விட்டு சென்றார்களோ அந்த பணியைத்தான் நான் தொடர்ந்து செய்து வருகின்றேன் என்று அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுவதுண்டு. அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இருவரையும் ஒப்பு நோக்கும்போது இருவருடைய கருத்துக்களும் இருவருடைய சிந்தனைகளும் இருவருடைய இறை சிந்தனையும் ஒன்றாகவே இருந்துள்ளது என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம் என்று கூறி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய யாழ்ப்பாணம் அறிவு திருக்கோயில் நிர்வாக அறங்காவலர் உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர்களுக்கும் இதுகாரும் இந்த சிந்தனையை செவிமடுத்த அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு புதிய சிந்தனைக்குள் நாம் செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க.